வாணி அடியே கோகில வாணி குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். வாணி அம்மா அம்மா நீங்களா? வாணி அம்மா நீங்க வரதா இருந்தா முக்கியமா ஏதாவது சொல்றதுக்கு தான் வந்திருப்பீங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா வாணி அம்மா அம்மா கோகில வாணி இந்த போன் தானே இருக்குமே. ஆத்தி அம்மா ஐயோ நான் இல்ல. இது யாரு? யாரு? ஆத்தி என்னையா பார்த்து யாருன்னு கேட்ட நீ? ஐயோ நான் பெத்த பிள்ளைக்கு என்ன அடையாளம் தெரியலையே. நான் பெத்த கற்பூரமே நான் தானே உனக்கு தெரியல? அம்மா நீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? கேப்பேடி நீ கேள்வி நல்லா கேளு. அம்மா ஏம்மா இவ்வளோ கோவமா பேசுறீங்க? நான் உங்களை எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறேன். நீங்க இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பா கஷ்டமா? நீ யாரு கஷ்டப்பட்ட? எங்கடி கஷ்டப்பட்ட? நான் போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் நான் பெத்த புள்ள உன்னை கையில வச்சு பாத்துக்கல. உன்னை அழுகல விட்டானா இல்ல பசியில விட்டானா? நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியா சந்தோஷமா தானே அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் வருஷம் என் பேர சொல்லி நண்டு கோழி கறி மீன் நான் ஆக்கினது பத்தாம எல்லாத்தையும் ஒரே கலையில போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்ச மொக்கணும் மொக்கல. கஷ்டமாப்பட்ட நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஒரே அவங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கீங்க? அம்மா வேணாமா? அம்மா என்னை இப்படியே கூட்டிட்டு போயிட்டா என் புருஷனை வேற யார் பாத்துக்குவா? ஐயோ என் புள்ள அவங்க கூட இனிமே யாரும் டுவேட் பாடுவா? என் மருமகளுக்கு இன்னும் நிறைய சமையல்லாம் சொல்லி கொடுக்கணுமே. என் பேத்திக்கு அது இல்ல, அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். அம்மா அம்மா இருந்தாலும் என்ன கூட்டிட்டு போயிடாதம்மா. அம்மா என்ன விட்டுருமா? அம்மா 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 பாத்தியா பாத்தியா வார்த்தைக்கு வார்த்தை என் புருஷன் என் புள்ள என் மருமவ என் பேத்திங்கிறியே. ஒரு வார்த்தை என் பிள்ளைய பத்தி நினைச்சிய நீ? உங்க அண்ணனை பத்தி கவலை இருக்காடி உனக்கு? நீ மட்டும் சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கியே. உங்க அண்ணன் ஒத்தையில நிக்கிறானே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தோணுச்சா? ஆத்தி எங்க அண்ணனை பத்தி நானா யோசிக்கல. எங்க அண்ணனை பத்தி யோசிக்காத ஏதாவது ஒரு நாள் இருக்கா? இத பாருங்க, எங்க அண்ணன் நினைச்சிருந்துச்சுன்னா அதுக்கு இஷ்டப்படி அது எப்பயோ கல்யாணம் பண்ணிருக்கோம். அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணும் அமையல போல. உள்ளூர்ல ஓணம் குடிக்கிறவன் வெளியூர் வெங்காயம் தான் திம்பானோ? இத பாருடி, நீ என்ன பண்ணுவோ யாது பண்ணுவோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க அண்ணனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, ராவோட ராவா வந்து உன் குறவழி அப்படியே கனவா? அண்ணா ஐயோ ஐயோ கனவா? உட்காருங்க ரெண்டு பேரும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ரெண்டு பேரும் எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம்? கோகிலவாணி, நீ கனவு கண்டாதான் பலிக்காதம்மா. ஆமாம்மா, நானும் தைரியலட்சுமி கல்யாணம் பண்ணுவோன்னு கனவு கண்டீங்க. என்ன அனுப்பி தைரியலட்சுமி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அது சந்தோஷமா சிந்துச்சா கல்யாணம் பண்ணிட்டு பல்லவிக்கு அப்பாவா நல்லா இருக்கல நல்லா இருக்கல. வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல. அம்மா பாட்டி என்ன சொன்னாங்க? நாம அதை சொன்னேன், அதைத்தான் சொன்னாங்க. ஏண்டி நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு குடியும் குடுத்தனமா இருக்கியே? உங்க அண்ணன் ஒத்த மரமா ஒண்டி கட்டையா வாடி போன ரோஜாவா ஆரி போன கோரைக் பீசாங்க கிடக்குறானே, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைடி அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனாலே நடக்காது. இதுல உங்க அம்மா சொல்லாம வேற போயிருக்காங்களே, அப்படி எப்படி நடக்கும்? என்னங்க அவங்க சொல்றது உண்மைதானே? இப்ப எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கா? நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டதுக்கு தான் ஆள் இருக்கா? யாராவது ஒரு ஆள் வேணும்னா ஒரு ஆயாவை பாரு. என்னங்க ஆயா வேலை வீட்டு வேலைக்கு தான் வச்சுக்க முடியும், கல்யாணமா பண்ணி வைக்க முடியும்? நல்லாவே இருக்காது. நானும் ஆயாவை வேலைக்கு தான் பார்க்க சொன்னேன், கல்யாணம் பண்ண சொல்லல. என்னங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீயும் நானும் பேசுறது இருக்கட்டும், முதல்ல உங்க அண்ணன் என்ன சொல்றாரு அதை கேட்டியா நீனு? நோ நெவர். Why no? Why never? நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா நான் தான் ஒத்துக்கிட்டேன். இப்போ ஏன் வேணாங்கிறீங்க? இப்ப வேணான்னு தோணுதே. As an actor எனக்கு தெரியும் வேண்டாம்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமே? வந்து அதான் வந்துட்டீங்களே, சும்மா சொல்லுங்க. தனியா நடிக்கிறதுனா பரவாயில்ல, ஒரு துணையோட நடிக்க மாட்டீங்களா? அப்படி இல்ல. அப்ப நடிக்கிறீங்களா? இப்படி திடீர்னு வந்து கேக்குறீங்களே, அதான்
அப்ப வேணா நான் வெளியே போயிட்டு உள்ள வந்து அப்புறம் கேட்க சொல்றீங்களா? ஐயோ அது அப்படி இல்லையா. அப்போ நீங்க நடிக்க ஓகே தானே? ஓகே. ஓ, அப்படி சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு துணை வேணும், இல்லனா ஒரு 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 ஏக்கம் ஏக்கம் வந்துடும். அப்படியா சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரு துணை இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏக்கம் வந்துடும் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. மிஸ்டர் வாஞ்சிநாதம், அப்ப உங்களுக்கு நடிக்க ஓகே தானே? ம். என்னையா சொல்றீங்க? துணையா? துணை? அவர் அந்த மாதிரி பேச மாட்டாரே. எதை வச்சு சொல்றீங்க? நாடகத்துல அவர் கூட நடிக்க துணையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு என்னடானா எல்லாருக்கும் ஒரு துணை வேணும், இல்லனா ஒரு ஒரு ஏக்கம் வந்துரும் சொன்னாரு. ஆஹா. நான் நினைக்கிறேன் அவர் நாடகத்தை பத்தி தான் சொல்லியிருப்பார். மிஸ்டர் உண்ணாச்சாமி, அண்ணா சுவாமி, இருக்கட்டும் ஐயா. நடிப்புங்கிறது ஒரு பெரிய கடல், ஓஷன், சமுத்திரம். இட்ஸ் a deep blue sea. I see. As an actor, எனக்கு தெரியாதா எது ரியல் எது ரியல்னு? மச்சான பத்தி எனக்கு தெரியும் ஐயா. நிஜமா தான் சொல்றீங்களா? இங்க உட்கார்ந்து கேட்டேனே, சொன்னாரே எல்லாருக்கும் ஒரு துணை வேணும்னு சொன்னாரே, அதுவும் அழுத்தி சொன்னாரே. அப்படியா சொன்னாரு? அப்படித்தான் சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா. இருக்காதுமா. அப்பா நீங்க சரியா கேட்டீங்களா இல்ல ஏதோ தப்பு தப்பா கேட்டு இருந்தீங்க. டேய், எனக்கு வயசாச்சு காது கேட்காது நினைச்சிட்டு இருக்கிறியா? பாம்பு காதுடா. உங்க அண்ணன் சொன்னாரு கோகிலவாணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை வேணும்னு சொன்னாரு. பாவம் எங்க அண்ணன். அது மனசுல எவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாம வச்சிருந்து இப்படி சாடமானியா சொல்லுவாரு. அதெல்லாம் இருக்காதுமா. பஞ்சாச்சர அங்கிள் நடிக்கிறதுக்கு துணை வேணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதை தப்பா கேட்டீங்க வந்து. டேய் 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 டேய், ஒண்ணா நடிச்சவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணலையா? பண்ணலையா? அதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கல்யாணம் பண்ணல, ஜெமினி கணேசன் சாவித்திரி கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாங்க. பாரதி ராஜா பூர்ணிமா. டேய் அது பாக்கியராஜ் பூர்ணிமாடா. ஏன் ராஜா ஜிக்கி அவங்க நல்ல பாட்டு வர பண்ணாங்க. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி மறைமேவா. முதல்ல உள்ள கதைக்கு வாங்க. இப்ப எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல அண்ணியா பார்த்து தேடணும். புரிஞ்சிருச்சு. அப்ப ரோட்ட போடுறோம், அது மேல ஃப்ரூட்ட போடுறோம். டேய், அது ரூட்டுடா, ரூட்டு. ரோட்ட போட்டு முக்கியம் இல்ல. அம்மா மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் வெட்டி. இவன் என்ன வாயிலையும் ரொட்டி பரோட்டா போடுறான்? என்னங்க இவன் சொல்றத பார்த்தா நாம பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய போய் அது விபரீதமா வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அடடடடடடடா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி அவசகரமா பேசுற கோகிலவாணி? இல்லங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அம்மா இந்த ராஜேந்திரன் இருக்காமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டுபிடிக்கிறேம்மா. இவர் பெரிய அப்படி துப்பறிவாளரு. கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற. அப்பா மாமா பொதுவா பைத்தங்க வெட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ? ஏண்டா 3 மணி நேரமா காலிஃப்ளவர் வெட்டினா அவர் என்ன காலி பையன் அர்த்தமா? இல்ல 2 மணி நேரமா 2 கேரக்டர் வெட்டினா அவர் கேரக்டரே இல்லாதவன்னு அர்த்தமா? என்னங்க எங்க அண்ணன் வெட்டிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்காக நம்ம இங்க நின்று வெட்டியா பேசிட்டு இருக்க முடியுமா? போய் வந்து வேலையை கவனிப்பா. அந்த வேலையை கவனிப்போம். அண்ணே மச்சான், அண்ணே என்னண்ணே இது? இதுவா இத்தனோண்டு எண்ணெய் மெல்ல மெல்ல அளவா மெதுவா ஊத்தணும். அவ்வளவுதானே அண்ணே? இப்போண்டு ஊத்துறதுக்கு என்ன அது என்ன தீர்த்தமா? என்னன்னா நல்லா தாராளமா ஊத்துறோம், அப்பதான் நல்லா சுவையா இருக்கும். தாராளமா ஊத்துனா ஏராளமா பிரச்சனை வரும். பரவாயில்லையா? இதை இப்படி வைப்போம். இங்க பாரு, தேவையான எண்ணெய இந்த தேக்கரண்டி அளவுல மெதுவா ஊத்தணும். அவ்வளவுதான். ஏன் மச்சான், வரும்போது கையோட இந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டீங்களே, என்ன எண்ணெய் இது? இந்த வீட்டுல பாவிச்சதே இல்லையே. அதுவா மச்சான், சோயாபீன் எண்ணெய். இதுல குறைவான ஃபேசினேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. அது ஃபேசினேட்டட் ஃபேட்ஸ் இல்லடா, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். சாப்பாட்டுல அதிக எண்ணெயை சேர்த்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மச்சான். மச்சான், உங்க வாயில நல்ல வார்த்தையே மட்டும்தான் வருது. எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணே நீங்க வேலை சொல்லுங்கண்ணே. நீங்க பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கீங்க. நான் ரொம்ப கடுப்பா இருக்கேன். அண்ணே மச்சான்
மச்சான் கடுப்பா போறீங்க, எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? சோயாபீன் எண்ணெய், சோளம் எண்ணெய் இது ரெண்டும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அண்ணே இப்ப இந்த எண்ணெயை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? எதுவா இருந்தாலும் அளவோட சாப்பிடணும் தங்கச்சி. ராஜேந்திரா ஏன்டா சும்மா இருக்கிற? என்னமோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னியா? கேள்றா. சரி சரி சரி. மாமா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு என்னது? பொண்ணுன்னா நல்ல பொண்ணு கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைக்காத. அதுதான் அவன் சொல்ல வரான். அது புதன் கிரகம் கிழமை இல்ல. ஆமா நல்ல பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிழமை கிடைக்காதுல்ல, அதுதான் சொல்ல வரான். கிரகம் கோகிலவாணி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். மச்சான் ஏன் தங்கச்சியை திட்டுறீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. ஒரே ஒரு அண்ணன். மச்சான் நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல பழம் வச்சிருக்கேன், அதை சாப்பிடுங்க. இதை பாருமா தங்கச்சி, உனக்கு எப்பெல்லாம் ஏதாவது சாப்பிடணும்னு போல வாய் நம்ம இருக்குதோ இந்த பழங்களை எடுத்து நல்லா அழகா சாப்பிடு. சரிண்ணே. ஆமா ஆமா லிசர்ட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அது டிசர்ட். இந்த இனிப்பு நிறைஞ்ச தின்பண்டங்களை ஒதுக்கி வச்சுட்டு பழங்களை அள்ளி வைக்கணும். மாமா அந்த பஞ்சாச்சர அங்கிள் என்னமோ உங்களை நடிக்க சொன்னாராம்ல. ஆனா ஆமாண்டா மாப்பிள்ள, தெரியாம ஒத்துக்கிட்டேன். இப்ப என்னமோ பொண்ணுக்குன்னு தேடுறாராமே. பொண்ணு. ஆமா அப்ப ஒரு நல்ல பொண்ணா தானே தேடணும். ஆமா நல்ல துணையாவும் இருக்கணும் இல்ல? ஆமா மச்சான். நாங்க பாத்துக்கிறோம். யோ என்னையா கல்யாண புரோக்கர் ஆபீஸ்ல வந்து நின்னுக்கிட்டு கம்ஃபு பண்ணிட்டு இருக்கு? மிஸ்டர் நாராயணசாமி, as an actor, நான் ஏறாத மேடையா, பார்க்காத கூட்டமா, பேசாத வசனமா, இதெல்லாம் நீங்க சொன்னாதான் புரியுது. உண்மையை சொன்ன குலசாமி. இங்க பாருங்க, இப்போ நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறமே நினைக்கும் போது எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அதனாலதான் மூச்சு பேச்சு செஞ்சேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களை நம்பி கூட்டிட்டு வந்தேனே, எங்களை அந்த மேத்ஸ் மாடசாமி தான் காப்பாத்தணும். ஆமா, அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? என்னங்க மேத்ஸ் மாடசாமி பத்தி இவர் தானே சொன்னாரு? ஆமா, கமலாதேவி. அது கோகிலவாணி. சரி, நான் இருந்துட்டு போகட்டும் ஐயா. இங்க பாருமா கலைவாணி, நான் உங்களை பத்தி அவர்கிட்ட நல்லா சொல்லிட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்னங்க இவர் சொன்னாரோ இல்லையோ, நீங்க அன்னைக்கு பொண்ணு தேடுறோம், ஆனா அது அவருக்கு தெரியக்கூடாது. நடிக்கிறதுக்கு ஜோடியா ஒரு பொண்ணு தேடுறோங்கிற ஒரு சாக்குல இவருக்கு போட்டு பாக்குறோம் அப்படிங்கறத அவர்கிட்ட சொல்லிருங்க. நீ கவலையே படாத, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேத் மாடசாமிக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். மச்சான் இந்த ஆபீஸ பார்க்க கல்யாண புரோக்கர் ஆபீஸ் மாதிரி இல்ல? ஆமாண்ணே. இல்ல இல்ல, அதாவது அவர் நடிக்கிறதுக்கு பொண்ணுங்களை தேடி ஜோடியா கொடுப்பாரு. நான் சொன்னேன்ல, இவர்தான் மேத்ஸ் அண்ணாச்சாமி. மேத்ஸ் அண்ணாசாமி இல்ல, வெறும் அண்ணாசாமி. கேட்டார அது இருக்கட்டும். அது என்ன உங்க பேரு மேத்ஸ் மாடசாமி? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். இந்த இங்கிலீஷ் இளஞ்செழியன், மலாய் மரியான், அதுக்கப்புறம் இந்த கணக்கு கந்தசாமி, இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்கலாமே. அது என்னது மேத்ஸ் மாடசாமி? கோகிலவாணி அவரு பேரு, அவருக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கிட்டு போகட்டுமே. நீங்க சொல்லுங்க. வாழ்க்கையில சில நேரம் கூட்டணும், சில நேரம் கழிக்கணும், சில நேரம் பெருக்கணும், சில நேரம் வகுக்கணும். வாழ்க்கையே ஒரு கணக்கு தானே. இதுதான் என்னோட பாலிசி. அதனாலதான் இந்த பேரே. வாஞ்சா பாகுஸ்லாம் பேரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, இவர் யாரு? போன்ல சொன்னேனே அவரு. இவருதான் அவரு. இவரு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க அவர்கிட்ட பேசுறதா நினைச்சு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இவர் தான் உங்ககிட்ட பேசலையே. இவரு அவரை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அப்ப அவர்கிட்ட இவரை பத்தி கேட்கலாம். வேணா நீங்க ரெண்டு பேரும் ஓரமா போய் பேசிட்டு வாங்களேன். சரி சரி. எனக்கு கொஞ்சம் புரியல. நீங்க வாங்க. தங்கச்சி உட்காருமா, பஞ்சு உட்காரியா. உங்க குடும்பம் என்னை விட வித்தியாசமா இருக்கு. சரி 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 சரி. ஆக பொண்ணு தேடுறீங்க? பொண்ணா மச்சான்? அவர் பொண்ணு நான் சொன்னாரு. ஆமா, பொண்ணுன்னு தானே சொன்னா.
ஐயோ நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஐ மீன் நாடகத்துல நடிக்க ஒரு ஜோடி எந்த ஷேப்பா இருந்தாலும் சரி, எந்த கிராஃபா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் ஆர் கர்வ், உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் இல்ல ஆப்டியூஸ் ஆங்கிள் பல ஆங்கிள் இருக்கலாம். இந்த ஆங்கிள்லாம் ரைட் ஆங்கிள் ஆக்க வேண்டியது இந்த மேத்ஸ் மாடசாமியோட கடமை. எங்க அண்ணனுக்கு தேடுற பொண்ணு, அதாவது ஜோடியா நடிக்க போற பொண்ணு ரொம்ப பேசக்கூடாது, ஆனா அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கக்கூடாது. நான் உங்களை கவனிக்கவே இல்லையே. 12 into 2 into என்ன பண்றாரு? ட்ரெபீசியம் முகம், உயரம் ஒரு 1.6, அகலம் ஒரு 25, எடை வந்து பெண்ணோட எடையை பத்தி பேசக்கூடாது. பரவாயில்ல, ஒரு 25 போட்டுக்கங்க. இல்ல போட்டுக்கங்க. ஓகே, நீங்க இங்க இருக்க, நான் ஆப்போசிட்ல உட்கார, அட்ஜசென்ட்டா நீங்க இருக்க, ஹைபோட்டென்யூஸ் போல நான் உங்களை பார்க்க. எங்களுக்கு குப்பு குப்புன்னு வேர்க்க. அப்ப சைனா கோசைனா இல்லாம நடுவுல வர இவங்க புருஷன். ஓ புருஷன். ஓ ஐ அம் சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி நேர மேட்டருக்கு வருவோம். நாளைக்கு 3 பொண்ணுங்க, ஐ மீன் 3 பொருத்தமான ஜோடிங்களை நம்ம சந்திப்போம். நீங்க கொஞ்சம் கேள்விகளாம் கேட்டு சூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா. அப்போ நாளைக்கு சந்திப்போமே. சந்திப்போம். சரி. இந்த சோஃபா எடுத்து இப்படி வைங்க. வாங்க உட்காருங்க. என்னது நடிப்புக்கு ஆளு தேடுறது? என்ன பொண்ணு பாக்குற மாதிரிலாம் இருக்கு. இல்ல என் பொண்ணை வந்து நாடகம் நடிக்கிறதுக்காக தான் வர வைக்கிறாங்க நாங்க சொல்றாரு. அதானே? கொஞ்சம் சும்மா. சரி, பொண்ணுங்க பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? மிஸ்டர் பஞ்சசாரம், நீங்க வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்கப்பா. நீங்களா ரெடினா பொண்ணுங்களை வந்து லெஃப்ட் ரைட்னு வர சொல்லிடலாமே. கூப்பிடுங்க. அப்புறம் பேரு கண்ணகி, வயசு 35, இவங்க ஒரு பெண்ணியவாதி. மிஸ் சண்முகி. அங்கிள் பேரை ஒழுங்கா சொல்லுங்க, அது கண்ணகி எரிச்சிட போகுது. சரி தேவகி, நடிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நடிக்கணும், இல்லாட்டி நடிக்க தெரியாதவங்கள இந்த உலகம் ஏமாத்திடும். என்னம்மா அப்படி சொல்ற? நியாயம் கேக்குற மாதிரி நடிச்சாதான் நீதி கிடைக்கும். உங்களோட மாதிரி பொண்ணுங்களை ஏளனமா பேசுறவங்கள நசுக்கணும், மிதிக்கணும். எதுக்கு இவ்வளவு வன்புற? நீங்க லைசன்ஸ கையில எடுக்க கூடாது. ஏங்க, அது வயலன்ஸ். ஏமா உனக்கு சமைக்க வருமா? மச்சான், என் கூட நடிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு சமைக்கிறதுக்கும் என்ன மச்சான் சம்பந்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு பசிக்குமா? பசிக்கும். கூட சேர்ந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்கு கேட்டாரு. அப்ப சமைக்கிறது நல்லா ஹெல்த்தியா சமைக்க சொல்லி நான் நல்லா அழகா சாப்பிடுவேன். வேற என்னவா சமைப்பேன்? நீங்க பேச சொன்னா பேசணும், நிக்க சொன்னா நிக்கணும், நடக்க சொன்னா நடக்கணும், சமைக்க சொன்னா சமைக்கணும். பொண்ணுங்க என்ன கிள்ளுக்கீரையா? மச்சான், அந்த புள்ள கீரை சமைக்குமாம்ல, ரொம்ப நல்ல விஷயமா. நீ கீரையை சமை. ஒழிக்கணும், ஆண்கள் வர்க்கத்தை அழிக்கணும், ஒழிக்கணும், பெண்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும். வரஜாவி, அடுத்தது கூப்பிடுப்பா. அடுத்து வருது சாந்தி, வயசு 32, இடத்தெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும்னு ஆசைப்படும். கோகிலவாணி, என்னம்மா இது? கல்யாணத்துக்கு பொண்ணு கூட்டிட்டு வாடானாக்கா அவன் வீட்டு வேலைக்கு ஆயாவை கூட்டிட்டு வந்திருக்கிறான். மாமா ஓகேயா? ஹலோ ஹலோ மிஸ், என்ன செய்றீங்க? எனக்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும். எடுத்ததை எடுத்த இடத்துல அப்படி வைக்கணும், இல்லாட்டி என்னால முடியாது. யாராச்சும் ஏதாச்சும் எடுத்து திருப்பி வைக்கலன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. மிஸ் காந்தி. நோ 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 நோ, அக்கார்டிங் டு தி ஈக்குவேஷன் அவங்க பேரு சாந்தி. சரி வாந்தி, இதுதான் உங்க சூழ்நிலை. இப்போ இவர் தான் உங்க கணவர். யோ பஞ்சு, என்னையா?
நாடகத்துக்காக உங்க கணவர் குளிச்சிட்டு ஈரத்துண்டை எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நோ, அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா நான் நான் அந்த துண்டை எடுத்து கழுத்துல சுத்தி அப்படியே நசுக்கி கழுத்தை சாமி துண்டு கேன்சல். ஏன் நான் நல்லா பண்ணுவேன், நீங்க பாருங்களேன். மச்சான், நான் இந்த பொண்ணோட நடிக்க மாட்டேன். நம்ம வேற ஒரு பொண்ணை பாப்போம். இன்னொரு பொண்ணை அனுப்பு. அடுத்து according to the fraction of the equation நலதாம்பாள் வயசு 41, ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை உள்ளவங்க. நலதாம்பா பேரே வித்தியாசமா இருக்குல்ல. அம்மா, உனக்கு நலபாகம் தெரியுமா? ஆமா ஆமா, அது உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? சமைக்க பிடிக்குமா? என்ன நல்லா சமைப்ப? இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்து வாங்குவியா நீ? இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உங்களுக்கு நடிக்க தெரியுமா? நடிப்புங்கிறது அளவோட இருக்கணும். ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டராகவும் இருக்கக்கூடாது. சமையல உப்பு சேர்க்கிற மாதிரி ஓராட்டியும் நல்லா இருக்காது, அதிகமா போட்டாலும் நல்லா இருக்காது. நடிப்பை பத்தி இன்னொரு கேள்வி. உங்களுக்கு பிடிக்காத கதாபாத்திரத்தை கொடுத்தா எப்படி நடிப்பீங்க? எதுக்கு நடிக்கணும்? நமக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஐ சே மாயா பாகோஸ்லா, யூ ஆர் அப்பாயிண்டட். உங்க மனசு இருக்க மனசு அற்புதம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஜெகதாம்பாள். இல்லை, என் பேரு நலதாம்பாள். ஆனா சின்ன வயசுலேருந்து எல்லாரும் என்ன நலம் நலம்னு தான் கூப்பிடுவாங்க. பேர்லயே நலம் இருக்கு. நீங்க நடிச்சா ஊருக்கே நலம் தான். இனிமே எல்லாமே நல்லதான். அண்ணே, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சிருச்சு. உங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சு சொல்ல வந்தம்மா. நிஜமா? நிஜமா நிஜமா. எனக்கு பிடிச்ச மாதிரியா? என் கூட நடிக்கிறது தான் பொண்ணு தேடிட்டு இருக்கோம். இந்த காதலோட அல்கிரிதத்தை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆமா அண்ணே, சொல்லு தங்கச்சி. நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லவா? அது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு தேடணுங்கிறதுக்காக நாம எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான். என்னது? எல்லாம் நாடகமா? மிஸ்டர் வாஞ்சிநாதன், உங்களை நடிக்க வைக்கிறோம்னு பொய் சொல்லி நாங்க எல்லாம் நடிக்கிறோம்னு நினைச்சா காய போடுங்க. அது முக்கியம் கிடையாது. எங்க மாமாக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு. இனிமே பிபி டும் டும் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உங்க பாய் சார்ட்ல தனிமை பெர்சன்டேஜ் கூட இருக்குதுனால உங்களை பார்த்துக்க வேண்டிய ப்ராபபிலிட்டியும் கூடுது. இத பார்த்துக்க மிஸ் நலதாம்பாள் இருக்காங்க. அண்ணா, நான் உன்னை என்ன? கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. என்னண்ணே சொல்றீங்க? விரும்பலையா? உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு தேடணும்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏன்னா நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஒரு தனி ரோட்ல நான் மட்டும் நின்னுட்டு இருந்தப்ப இந்த ரீப்ளே ரொம்ப தடவை பார்த்தாச்சு. சரியா? நிப்பாட்டு. மச்சான், இப்ப நீங்க ஏன் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க? மிஸ் பிஞ்சநாதம், as a neighbor என்கிட்ட சொல்லுங்க, ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறீங்க? அது வந்து என் மனசுல இன்னொருத்தி இருக்காங்க.